Happy morning students. நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். டுடே சப்ஜெக்ட் வந்து காமர்ஸில் வந்து நம்ம இப்போ செகண்ட் யூனிட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதில் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேயா, இதுவரை நம்ம பார்த்திங்கன்னா ஷோல் ட்ரேட் பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு பேக் அதாவது ஓல்டன் பீரியட்ஸில் இருந்த காமர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோல் ட்ரேடு அப்படின்னா தனியால் வாணிபம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோம், ஷோல் ட்ரேடை பற்றி இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் பற்றி பார்த்தோம். அதாவது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் வந்து சேர்ந்து ஒரு தொழில் நடத்தினா அதுக்கு பேர் தான் என்னது, பார்ட்னர்ஷிப் இல்லையா, அது பார்த்தோம். இப்போ இது ரெண்டு, அதாவது ஷோல் ட்ரேடு பார்ட்னர்ஷிப், இது ரெண்டு நாளையும் பெரிய லெவலில் ஒரு நிறுவனத்தை என்ன செய்ய முடியவில்லை, நடத்த முடியவில்லை. அப்போ அப்படி அதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுறது. பெரிய லெவலில் ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தணும்னா, ஒரு அமைப்பு நிறுவனம் நடத்தணும்னா அதுக்கான முதலீடு அதிக அளவில் தேவைப்படும். ஓகேயா, அப்படி அதிக அளவில் தேவைப்படையில் அதற்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கூட்டு பங்கு நிறுமம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் முதலீடுகள் போட்டு நடத்தணும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனோ ஒரு 4 பேரோ 5 பேர்லாம் நடத்த முடியாது. அப்போ இதில் ஷேர்லாம் இஷ்யூ பண்ணி ஷேர் மூலமாக அமௌண்ட்டு மெம்பர்ஷிப் சேர்த்து அதில் அந்த மெம்பர்ஷிப்னுடைய இது இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி பெரிய அளவில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னது, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு பேர். அதை பற்றி தான் இந்த லெசனில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது நாம் இந்த சாப்டரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, அட்வான்டேஜஸ்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு, மீனிங்ஸு, அதனுடைய டைப்ஸு, கம்பெனிஸோட டைப்ஸு, அப்புறம் வந்து இது எப்படி ஒரு அமைப்பு, அதாவது மெமோரண்டம் அப்படின்னா ஒரு அமைப்பு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டு, அப்புறம் ஆர்டிக்கல் செயல்முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா அது வந்து எப்படி அந்த பற்றிய அறிக்கைகள் வெளியிடணும். ஓகே, மக்கள் வந்து இப்போ ஷேர் ஹோல்டராக சேரணும்னா அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக அளிக்கப்படுகிற ஒரு அறிக்கைக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பேர். அது எப்படி அப்படிங்கிறத அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கத்தான் நம்ம இந்த லெசனை நம்ம படிக்கிறோம். ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீனிங்ஸ் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கம்பெனி அதான் பார்க்க போகிறோம். மீனிங்ஸ் அண்டு டெஃபினேஷன் ஆஃப் எ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அதான் பார்க்க போகிறோம். ஓகேயா, a joint stock company is a distinct type of business organizations evolved to overcome the limitations of sole trade and partnership concerns. இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் இதில் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆக்டிவிட்டீஸு இதில் வந்து முன்னாடி இருந்த அந்த ஷோல் ட்ரேடு மற்றும் வந்து என்னது பார்ட்னர்ஷிப் இதிலெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. ஓகேயா, அந்த குறைபாடுகளெல்லாம் போக்கி ஒரு பெரிய லெவலில் ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒன்று தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, ஷோல் ட்ரேடு, பார்ட்னர்ஷிப் இதில் உள்ள லிமிட்டேஷன்ஸ், குறைபாடுகளை களைவதற்காக, அதை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய அளவு அமைப்பு தான் வந்து என்னது, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது. ஓகேயா, த அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி and the impact of industrial revolutions have all necessitated a large amount of capital investment and a highly sophisticated managerial skill for running a large scale industry. அதாவது சயின்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ், அதாவது தொழில் புரட்சியினுடைய இம்பேக்ட் தாக்கம், மேலும் பெரிய அளவில் அதாவது நிறைய கேபிட்டல், அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய அளவிலான முதலீடுகள் போட வேண்டிய ஒரு நிலை உருவாச்சு. மேலும் வந்து ஹை லெவலான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, திறமைகள், நல்ல திறமையாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றலுடையவர்கள் மற்றும் வந்து பெரிய அளவில் முதலீட்டு பெரிய நிறுவனங்கள் இதெல்லாம் தோற்றுவித்து உருவாக்கப்பட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் உணர்த்தியது. ஓகேயா, மேலும் வந்து இந்த பெரிய லெவலில் இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து கோடிக்கணக்கில் முதலீடுகள் தேவைப்பட்டது. மேலும் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், ஓகே, அதை நிர்வகிக்கக்கூடிய பெரிய டேலண்ட்டு, அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு அது வந்து தேவைப்பட்டது. அந்த சிறப்பான ஆற்றல் தேவை. ஓகே, இந்த மாதிரி ஆற்றலுடைய வல்லுநர்கள் பெரிய பெரிய ஆளுகள் வந்து தேவைப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. The partnership with the limitations of the capital and managerial ability and with the added risk of unlimited liability has been found unsuitable for running a large scale industries in modern times. Therefore, joint stock company form of organization came into existence.
பல காரணங்கள், பெரிய அளவு முதலீடு, நல்ல டேலண்டான மனிதர்கள் இதெல்லாம் உருவாக்க வேணும்னா அப்போ வந்து அது வந்து கோடிக்கணக்கில் முதலீடுகள் போட வேணும். அப்படி ஒரு நிலை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பெரிய அளவில் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த பாருங்கள், இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப் அந்த அமைப்பில் ஏற்படுற குறைபாடுகள் அதை போக்கணும். அப்புறம் பெரிய அளவில் நம்ம என்ன செய்யணும், கேபிட்டல் திரட்டணும். மேலும் இந்த மேலாண்மை கெப்பாசிட்டி இவங்கெல்லாம் மேலாண்மை திறன் அப்படிலாம் என்னென்ன அப்படிங்கிறத வரையறுக்கப்படணும். அப்புறம் வந்து இந்த பொறுப்புகள் அப்படி லயபிலிட்டி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கரெக்டாக இது பண்ணணும். இது எல்லாமே இந்த பெரிய அளவில் முதல் திரட்டி நிறுவனங்களை தோற்றுவிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கியது. ஓகே, இந்த அளவில் வந்து உருவாக்கணும்னா இவ்வளவும் தேவை. இப்படி உருவாக்கணும்னா பெரிய கோடிக்கணக்கில் போடணும். அப்போ அந்த மாதிரி உருவாக்க உரிய ஒரு நிலை இல்லை அப்போ அந்த நிலையை உருவாக்கியது. எனவே இந்த குறைபாடுகளை போக்கி இதெல்லாம் இது பண்ணி உருவாகணும்னா அது வந்து எதனால் மட்டும்தான் முடியும், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியால் மட்டும்தான் முடியும். இந்த க்ரோஸ் கணக்கில் முதலீடு, நல்ல பெரிய பெரிய ஸ்கில் பர்சன்ஸ், அப்புறம் வந்து நியூ டெக்னாலஜி இதெல்லாம் பெரிய லெவலில் பயன்படுத்தி பெரிய அளவு நிறுவனமாக தோற்றுவிக்க வேண்டுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரையில் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் எது, இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? The joint stock companies in India are governed by the Companies Act 2013 and was the Companies Act 1956. The new act has been divided into 29 chapters with 470 sections. அதாவது இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இந்தியாவில் வந்து 2013 அதில் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேயா? அந்த கம்பெனி வந்து 2013 உருவாக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனியோட ஆக்ட் பார்த்திங்கன்னா 1956, அந்த இயர் 1956 ஆக்ட், கம்பெனி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகேயா? அந்த ஆக்டின் படி தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது வந்து இந்த நியூ ஆக்ட், ஓகேயா, ஹேவ் பீன் டிவைடட். இதனுடைய இந்த நியூ ஆக்டில் பார்த்தீங்கன்னா 29 சாப்டர்ஸ், 29 சாப்டர்ஸ் வித் 470 செக்ஷன்ஸ். அதாவது 29 சாப்டர்ஸில் 470 செக்ஷன்ஸ், அதாவது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது தான் இந்த ஆக்ட். ஓகேயா? அந்த ஆக்ட் படி தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா the act came into force on 12 September 2013 was few changes like earlier private companies maximum number of members was 50 and now it will be 200. A new class of company is of one person company is included in this act that will be a private limited company. 2013 இந்த இந்தியன் கம்பெனி சட்டம், அதாவது த இந்தியன் கம்பெனி ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் படி பார்லிமெண்ட்டால் இயற்றப்பட்டது தான் இந்த ஆக்ட். ஓகேயா? மேலும் இந்த ஆக்ட் படி அந்த கம்பெனி அப்படிங்கிறது அதனுடைய லயபிலிட்டிஸ், பொறுப்புகள், டைரக்டர்ஸ் அவங்களெல்லாம் பற்றி அந்த அந்த அதனோட டிசல்யூஷன்ஸ் பற்றியும் ஒழுங்குபடுத்தப்படுது. அதாவது எப்படி அதனுடைய நிறுவனம், எப்படி அதனுடைய பொறுப்புகள் என்னென்ன, அதனுடைய இயக்குநர்கள் யார், அந்த நிறுவனங்கள் வந்து எந்த மாதிரி முறையினால் கலைக்கப்பட வேண்டும், இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது தான் இந்த ஆக்ட். ஓகேயா? மேலும் வந்து இந்த 2013 வந்து செப்டம்பர் 12 ஓகேயா 12 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 28 சொன்னேன் இல்லையா, 28 பிரிவுகளுடன் அந்த ஒரு ஆக்ட் உருவாக்குச்சு. அந்த ஆக்ட் வந்து 2013 வெளியிடப்பட்டது. இந்த ஆக்டின் படி பார்த்திங்கன்னா 2013 15th அதான் அந்த ஆக்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணப்பட்டது. ஓகேயா? மேலும் இந்த ஆக்ட் வந்து 1956 அந்த கம்பெனி சட்டத்தின்படி தான் மேலும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? கம்பெனி ஆக்ட் படி 658 பிரிவுகளை வந்து பேஸ் பண்ணி அடிப்படையாக கொண்டு 470 பிரிவுகளாக உள்ளடக்கியது. நம்ம புக்கில் 470 தான் கொடுத்துருக்கு இல்லையா, ஆனால் 658 இருந்ததை ஷார்ட் பண்ணி 470 உள்ளடக்கி இந்த ஆக்ட் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா 1956 இந்த ஆக்ட் படி இந்தியாவுடைய பிரசிடென்ட் இருக்கு இல்லையா, அவருடைய அக்செப்டன்ஸ், அவருடைய அனுமதி பெற்று தான் இந்த 29/8/2013 தான் இந்த ஆக்ட் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் 2013 வந்து செப்டம்பர் 12 வந்து சில மாற்றி அமைக்கப்பட்டது இந்த ஆக்டில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே? அதுக்கும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் பர்சன்ஸ், ஓகே, அதிகபட்சமாக உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 200, நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி வந்து ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டால் அது வந்து ஒரு நபர் நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ஆக்ட் படி அதை வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் பார்த்திங்கன்னா சரி 50லேருந்து
50லேருந்து 200 வரை மெம்பர்ஸ் இருக்கலாம். அதில் வந்து கம்மியான இதில் வந்து ஒரு ஒரு தனி நபர் வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஒரு இது வச்சு நிறுவனம் நடத்துகிறான்னு வச்சுங்க பெரிய லெவலில். அந்த மாதிரி ஒரு நிறுவனத்திற்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிலே தனிநபர் ஒருத்தர் வச்சு நடத்துகிறார் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு பேர். ஓகேயா? இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு இப்போ டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது டெஃபினேஷன்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, வரைவிலக்கணம் அப்படிங்கிறதா. அது வந்து பார்த்திங்கன்னா லார்டு லிண்ட்லே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எ கம்பெனி இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் மெனி பர்சன்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட் மணி ஆர் மணிஸ் ஒர்த் டு எ காமன் ஸ்டாக் அண்டு எம்ப்ளாய் இட் இன் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் அண்டு ஹூ ஷேர் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் அரைசிங் தேர் ஃப்ரம். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது மெனி பர்சன்ஸ், பல நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஓகே, ஒரு பல பேர் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களே வழங்கி அல்லது அந்த கேபிட்டலுக்கு இணையான ப்ராடக்ட்ஸ் இதுகளை வழங்கி சில பிஸ்னஸ் அல்லது வியாபாரத்தை தொடர்ந்து அதிலிருந்து கிடைத்த லாப நட்டத்தை அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடாக இருப்பதற்கு பேர் தான் என்னது, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? கம்பெனி ஆக்ட் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது 1956. அதிலிருந்து திருத்தி அமைக்கப்பட்ட கம்பெனி ஆக்ட் தான் வந்து 2013. ஓகே, செகண்ட் பிரிவு 2 படி 2013 இந்த கம்பெனி ஆக்ட் வந்து திருத்தி அமைக்கப்பட்டது. அதுபடி பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் அது சொல்கிற வரைவிலக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a company is an artificial persons created by law having a separate entity with a prefectual successions and common seal. அதாவது வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங் நீடித்த வாழ்வுடன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நிலையான ஒரு தொடர்ச்சி உடையதாகவும் அதுக்குன்னு ஒரு முத்திரை, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கம்பெனினா பல பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கம்பெனிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய பேரில் ஒரு முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கம்பெனி. கம்பெனி தனியாக வந்து செயல்பட போகிறதில்ல, அதில் உள்ள மெம்பர்ஸ் தான் சேர்ந்து செயல்பட போகிறோம் இல்லையா. இப்போ இந்தியா வந்து தனியாக செய்து நம்ம இந்தியன்ஸ் தான், நம்ம இருக்க இங்கே மக்கள் தான் நம்ம இந்தியா, அப்படியா? அது மாதிரி தான் இந்த கம்பெனிங்கிறது, கம்பெனியில் உள்ள மெம்பர்ஸ் தான் கம்பெனி. அப்போ அவங்களால வந்து ஒரு கம்பெனிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு சீல் உருவாக்கணும், முத்திரை தருவாங்க இல்லையா, அந்த சீல் வச்சுட்டு அந்த கம்பெனியை ஆர்டர் பண்ண மாதிரி அர்த்தம் இல்லையா. அதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது இந்த மெம்பர்ஸால் நபரே இல்லாத ஒரு சீல் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் யார், கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறதா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் எங்களுக்கு என்னென்னு தெரியும், இயல்புகள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியுடைய இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எ கம்பெனி ஆஸ் அன் என்டிட்டி ஹேஸ் மெனி டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர்ஸ் விச் டுகெதர் மேக் டு and unique organizations. The essential characteristics of a company are as follows. அதாவது இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த கம்பெனியுடைய இயல்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னா தனியான சட்ட நபர் தன்மையுடையது, ஒரு தனியான ஒரு நபர் போன்றது கம்பெனிங்கிறது. ஓகேயா? கம்பெனின்னு ஒரு உருவமுள்ள நபர் கிடையாது, ஆனால் அது ஒரு நபராக கருதப்பட வேண்டிய ஒரு தான் சொல்லப்படுகிறது. ஓகே, அதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அண்டர் இன்கார்பரேஷன் கம்பெனி becomes a separate legal entity as compared to its members. The company is distinct and different from its members. ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸிலிருந்து வேறுபட்டு ஒரு தன்னிச்சையாக ஒரு செயல்பாடை செய்யக்கூடிய ஒரு தனி நபர் தன்மையுடையதான் நிறுவனம். அதாவது ஆர்டிஃபிஷியல்னால் நாமளால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர், அவர் தான் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? தனிநபர் தன்மையுடன் செயல்படக்கூடிய ஒன்று தான் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கம்பெனி அப்படிங்கிறது ஒரு தனிநபர் தன்மைப்படுவது இல்லாமல் அந்த தனிநபருக்கென்ற ஒரு சீல் முத்திரையும் கொட்டிருக்கோம். அந்த அவருக்குன்னு ஒரு பேர், அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேரோட அந்த கம்பெனி ஒரு தனிநபர் தன்மையுடன் ஒரு சீல், அதாவது முத்திரையையும் பெற்று செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சீல் அண்ட் இட்ஸ் ஓன் நேம். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு தனி பேரோடு ஒரு சீல், அதற்குன்னு ஒரு முத்திரை வைத்து இயங்கக்கூடிய ஒன்று தான் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.